எப்படி 525 வாக்குறுதியை 21 தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ 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 அதே போல பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி 64 பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள். இந்த சண்டாளப்பாவிகள் ஆட்சியிலே தங்க விலை 64,000 65,000 தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பழிப்பு நடப்பதை போல தங்க விலை எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல. நம்ம உண்மையா பொய்யாமா? உண்மைதானே. நாம் யாரும் போய் கேட்கல. சூழ்நிலை தெய்வத்தின் அருளால் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் வெளியே வரப்போகிறது. இப்போ சொன்னா போய் பெட்டியை கொடுத்துருவாங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அதே போலவே 2 முறை கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 64 பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இது அந்த 64 தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொன்னதை பாராளுமன்றத்திலே சகோதரி கனிமொழி இதுவரை பேசியிருக்கிறார் என்றால் இல்லை தோழர்களே. எப்படி 525 வாக்குறுதியை 21 தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி 64 பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள். அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 16% அறிவிக்க அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரே நாளில் கடந்த வாரம் 12 பாலியல் சம்பவங்கள் நடந்தது என்று அவர் அண்ணன் ஆளுகின்ற தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை திருமதி கனிமொழி உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த சண்டாளப்பாவிகள் ஆட்சியிலே தங்க விலை 64,000 65,000 தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பழிப்பு நடப்பதை போல தங்க விலை எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு வேணால் பேர் வச்சுக்கலாம். தங்கத்தாய், தங்கப்பேன், தங்கராசு, பவுன் தாய், பவுனம்மா அப்படின்னு வச்சு கூப்பிட்டுக்கலாமே தவிர தங்கத்தை ஒரு பொட்டு நகையை கூட காதில் வாங்கி போட முடியாது. நம்ம உண்மையா பொய்யாமா? உண்மைதானே. நியாயமாக சம்பாதிக்கிறவங்க யாரால முடியுமா? சர்க்கரை எண்ணெய் அத்தனையும் ரேஷன் கடையில் கொடுத்தாரு. ஒரு வேலைக்கு போக முடியல. எல்லாரும் முகத்தில் முடி இது பண்ணிக்கிட்டோம், முகமுடி. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள் விற்பனையாகுது. கடையில் கூல் லீவ் அப்படின்னு ஒரு சாக்லேட் விற்கிறான்னா 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாயோ விலை தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? போதைப் பொருளுங்க சாக்லேட் சின்ன பிள்ளைகளுக்கு. முன்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் பார்த்தோன்னா இளந்த பழம் விற்பாங்க, கொடுக்காப்புளி விற்பாங்க, கடல மிட்டாய் விற்பானுங்க. ஆனால் இப்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே கூல் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விற்று பயலுக்கு பூரா 10வது படிக்கிறவன் 8வது படிக்கிறலாம் அதை சாப்பிட்டுட்டு பல்லுக்கு அடியில் இடுக்கிக்கிட்டு என்னென்ன தப்பு செய்யணுமோ அத்தனை செய்கிறான். தன்னுடன் படிக்கிற சகோதரிகளை குழந்தைகளை 5 பேர் 10 பேர் சேர்ந்து கேவலப்படுத்துகிறார்கள். அவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார். இந்திய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஸ்டாலினுடைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அப்படின்னு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார் ஸ்டாலின் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டு, என்னங்க மும்மொழி கொள்கை வருதுங்கிறாங்க, நமக்கு 2,182 கோடி, ஒரு 500 கோடி நமக்கு லாபம் கிடைக்கும், என்ன சொல்லுங்க, சரின்னு சொல்லிங்கன்னு சொல்லிட்டார். அவர் தபால் எழுதி ஒரு ஒத்துக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறார் அந்த சிவதாஸ் மீனாங்கிறவர், நீங்கள் அனுப்பிய மத்திய கொள்கையை நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார், எனவே தயாராக இருக்கிறோம், எப்பொழுது திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி அதை ஏற்றுக்கிறார். அதை பார்த்த பிறகுதான் மத்திய அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் இந்தியா முழுவதற்கும் சட்டத்தை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தை
ஆதரியுங்கள். எல்லாரும் ஒரு எந்த மொழி வேணாலும் பேசுங்க, ஹிந்தி தான் வேணும்னு அவர் சொல்லலை. ஃப்ரெஞ்சு வேணால் ஃப்ரெஞ்சு படிங்க, அமெரிக்கா மொழி வேணால் அமெரிக்கா படிங்க, இத்தாலி ஜெர்மன் எது வேணாலும் படிங்க. 2 மொழி உங்கள் தாய்மொழி ஆங்கிலம், இன்னொன்று எதாவது படிங்கன்னு தான் அவர் சொன்னார். அதை ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இன்றைக்கி மக்கள் இப்போ எதுக்குறாங்கன்னு சொல்லி உடனடியாக வேஷம் போட்டு எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை மரியாதைக்குரிய ஸ்டாலின் செய்கிறார்னு சொன்னால் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு விரைவிலே நல்ல தீர்ப்பு 26 நமக்கு கிடைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணி விரைவிலே வரப்போகிறது. அதற்குரிய வியூகத்தை மாண்புமிகு எடப்பாடியார் அறிவித்து விட்டார்கள். நாம் யாரும் இப்போ கேட்கல. சூழ்நிலை தெய்வத்தின் அருளால் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் வெளியே வரப்போகிறது. இப்போ சொன்னால் போய் பெட்டியை கொடுத்துருவாங்க. அதனால் அமைதியாக போய்கிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யார் என்னங்கிற தத்துவத்தை உண்மையை நம்முடைய எடப்பாடியார் சொல்ல இருக்கிறார்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.